சுதந்திர போராட்ட தியாகிகளின் தியாகத்தை அங்கீகரிக்கும் வகையில் ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு பலன்களை அரசு வழங்குகிறது. ஆனால் நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவத்தில் செயலாற்றிய திருச்சியைச் சேர்ந்த வீரருக்கும் இன்னும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. திருச்சி பொன்மலைப்பட்டியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்னும் இவர் நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவத்தில் பணிபுரிந்தவர். ஒன்பது வயதில் பர்மா சென்ற இவர் நேதாஜியின் எழுச்சியுரைகளால் கவரப்பட்டு 19 வயதில் இந்திய தேசிய ராணுவத்தில் சேர்ந்திருக்கிறார். 1944ஆம் ஆண்டு வங்காளத்தில் இந்திய தேசிய கொடியை ஏற்றுவதற்கான யுத்தத்தில் தாம் உயிர் பிழைத்ததே அதிசயம் என்கிறார் ஆறுமுகம். ரெங்கோன்லேருந்து ஆக்கியாப்புங்கிற ஊருக்கு போகும்போது பங்களாதேஷுக்கு தான் அடித்து போகும்போது அங்கே போய் தான் 1944 இந்திய தேசிய கொடியை அங்கே ஏற்ற முடிஞ்சிச்சு. ஏந்துட்டு அதில் திருப்பி யுத்தத்துலேருந்து திருப்பி வரும்போது 600 பேர் போயிட்டு 7 பேர் தான் திருப்பி வந்தோம். அதில் நான் ஒரு ஆள். நான் தான் சின்ன வயசுக்காரன். இப்படியெல்லாம் யுத்தத்தில் சில நஷ்டம் ஏற்பட்டாலும் சிப்பாய்கள் போனாலும் தண்ணியில் அப்படியே மிதந்து போய்கிட்டு இருப்போம். ஒரு கயிறு கட்டி ஏறுவோம். அந்த கயிற்றுலேருந்து விழுகும்போது அந்த கடலில் போய்கிட்டு இருப்பான். ஐராவதி நதியில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அவனை பற்றி சிந்திக்கிறது இல்லை. சிந்தனையெல்லாம் நான் போக வேண்டிய இடத்துக்கு போகணுங்கிற இடத்துக்கே போயிடுவோம். விடுதலை போராட்ட வீரர்களில் நேதாஜியின் இந்திய தேசிய ராணுவத்தில் செயலாற்றியவர்களுக்கு மட்டும் இன்னும் மத்திய அரசு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பது இவரது ஆதங்கம். நேதாஜிக்கு மணிமண்டபம் கட்டவோ அவரது படையில் பணிபுரிந்த வீரர்களை கௌரவிக்கவோ அரசு முன்வராதது வருத்தமளிக்கிறது என்கிறார் ஆறுமுகம். மத்திய அரசில் எங்களுக்கு இந்திய தேசிய இராணுவத்துக்கு பதிவு கிடையாது. தியாகி என்ற பதிவு இருக்குது வழிய இராணுவத்துக்குள்ள மதியாரி அங்கே இல்லை, பதிவு இல்லையே. அவருக்கே பதிவு இல்லைங்கும்போது எங்களுக்கு எங்கே இருந்திருக்கோம்? சுபாஷ் சந்திர போஸுக்கும் இருந்திருந்தால் அவங்க இவ்வளோ நேரம் அருமையான நினைவு மண்டபம் சுபாஷ் சந்திர போஸுக்கு கட்டியிருப்பார்கள். அது அவங்களால இப்போ கட்ட முடியாமல் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. அரசிடமிருந்து எந்த ஒரு உதவியும் கிடைக்காத நிலையில் வாழ்வாதாரம் தேட சிறு வயதில் கற்ற சித்த மருத்துவ முறைகள் இவருக்கு கை கொடுக்கின்றன. 91 வயதிலும் அயராது உழைக்கும் ஆறுமுகம் திருச்சியில் இன்று மஞ்சள் காமாலை நோய் தீர்க்கும் மனிதராக அறியப்படுகிறார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அக்ஷயா.